எப்பா நீ போன வழி பாதையில இந்த படத்துடைய ஒரு சக்சஸ் மீட் இருக்க போகுது அப்படின்ட்டு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை எடுத்துக்கிட்ட ஒரு படமா இருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பா ஒரு சூப்பரான ஒரு சக்சஸ் மீட்டா இது இருக்க போகுது. தேங்க்யூ சோ மச் பிரஸ் அண்ட் மீடியா, படத்துடைய டீம், படத்துல வந்து வெவ்வேறு வேலைகள் பண்ண ஒவ்வொரு காஸ்டியூம் க்ரூ இங்க இருக்கிறாங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்த்த வந்தவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து we have a special person here. இந்த படத்துல கூட ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. ஸோ அவங்கள மேடைக்கு கூப்பிடலாமா? ஜெயமூர்த்தி சார் அவர்களே அன்போடு மேடை கழைக்கிறோம். ஒரு நல்ல ஒரு பாடலோட இந்த விழாவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இந்த படத்துலயுமே ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான பாட்டு ஒன்று பாடியிருப்பாங்க. ஸோ இப்போ அவருடைய குரல்ல ஒரு அழகான பாடல் நமக்கு. எப்பா நீ போன வழி பாதையில மண்டிட்ட பதவத்தி, நம் மண்டிட்ட பதவத்தி, ஐயாவும் புஞ்சிருப்பு ரகையில தீக்குளிச்ச பதவத்தி, நான் தீக்குளிச்ச பதவத்தி, ஒத்த பணக்கீத்துக்குள்ள ஒத்த ரூபம் இன்னையில 10 தலை கேக்குமுன்னு பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே, நாம் பாதவத்தி நம்பலையே. பட்ட மரம் காய்க்குமுன்னு 10 கதை கேட்டிருந்தேன், மொத்த மரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே, நம் பாதவத்தி நம்பலையே. மலை உச்சியில பூத்த என் பிச்சி பூவே எங்க, கொத்து கொத்தா காய்ச்ச என் வெள்ளரி பிஞ்சே எங்க, கொல்லையில காஞ்ச என் பட்டு சேலைய பார்த்தா பச்சை மரவேவும் என் பச்சை கிளி எல்லாம், அட்டகாலியும் நான் தான் பொட்டுக்காலியும் நான் தான், பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா, கண்ணு குட்டி வா வா, நாவத்தி போல மாற பிச்செடுத்து தார, ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாயே, சத்தமானி வாய, கண்ணே கணங்குருவி கத்திடுச்சு, காடு மேடெல்லாம் கத்திடுச்சு, உன்னை காணோம் முன்னுதான் கத்திடுச்சு, வாழைப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவா நானும் தேடையில, பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பசு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு. மந்தையில போன என் வரி குதிரைய எங்க, சந்தையில கேட்ட என் சினிக்கிழங்கே எங்க, ஆத்துக்குள்ள நீந்தும் அந்த கொக்கு மீன நானும் பார்த்தா நெஞ்ச முட்டி மோதும் என் கண்ணை கொத்தி கொண்டு போவோம், பெத்தத்தாயும் நான் தான் தின்ன பேயும் நான் தான், அஞ்சு ஓடும் தப்பி ஓடும் செல்ல குட்டி வா வா, தங்க கட்டி வா வா, பத்தி போன மாற நான் பிச்சடித்து தார, ரத்தமானி முத்தமானி மொத்தமானி வாயே, சத்தமானி வாயே, கண்ணே காட்டு தீயுந்தான் பத்திடுச்சு, வீடு நாடெல்லாம் பத்திடுச்சு, உன்னை காணும் முன்னுதான் பத்திடுச்சு, கொரண்டி பூவு கூட்டுக்குள்ள ஒரு சொட்டு தேனாலும் தேடையில, தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு, கரும் தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு, தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு, கரும் தேடு ஒண்ணுதான் கொட்டிடுச்சு. ஆ ஆ ஆ
இந்த விழா வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்டார்ட், நல்ல துவக்கமா இருந்தது. தேங்க்யூ. ஸோ உரித்தான வெற்றி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாழை திரைப்படம் எல்லாரோட முகத்திலையுமே ஒரு அழகான ஒரு புன்னகையோட இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். முதல்ல நவி ஸ்டுடியோஸ்ல இருந்து நம்மளுடைய திவ்யா மேம் அண்ட் நம்மளுடைய மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. ப்ரொடியூசர் திவ்யா அவர்கள் மற்றும் ப்ரொடியூசர் டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள். ஆஹா. Thank you so much, please. அடுத்தபடியா ஃபார்மர்ஸ் மாஸ்டர் பிளான் ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்மளுடைய சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் மற்றும் திலீப் சுப்ராயன் மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். முத்தமரம் போகும் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே மல உச்சியில பூத்த பிச்சி பூவை தயாரிப்பாளர் அர்ஜுன் துரை அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். இவர்கள் இருவருக்கும் கொல்லையில மலர் செண்டை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பச்சை மரவே பச்சை கிளி எல்லாம் அட்டகாலியுனாந்தா பொட்டுக்காலியுனாந்தா பட்டி தேடும் முட்டி மோதும் கண்ணு குட்டி வா கண்ணு குட்டி வா நாவத்தி போன மாற பிச்செடுத்து தார ரத்தமானி முத்தமானி முத்தமானி வாயே சத்தமானி வாய கண்ணே கணங்குருவி கத்திடுச்சு. Thank you so much. Thank you. I'm really sorry. நான் கவனிக்கல சரியா. ப்ளீஸ் நீங்களும் மேடைக்கு வாங்க. நல்ல கைத்தட்டலோட நம்மளுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு. ஒரு நல்ல ரோஜாவோட வரவேற்கிறாங்கப்பா இவங்க மேடைக்கு. அர்ஜுன் துரை அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாரி சார் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு என்னைக்கும் ரொம்ப ஸ்பெஷல். எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாமன்னன் என்ற படத்துக்கு மூலமா கொடுத்தாரு. அந்த வரிசையில எங்களுக்கு வாழை மூலமாகவும் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மற்றும் அண்ட் அதை விட எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் பண்ணி இந்த மக்களை சேர்க்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பிரில்லியன்ட் ஒர்க் பை தேனி ஈஸ்வர் சார், சந்தோஷ் சார் அண்ட் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பை பிரதர் கலை பிரதர், நிகிதா மேம், திவ்யா மேம், எவ்ரிவன் அண்ட் போத் த பாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவென்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ரெட் ஜெயின் டீம்ல இருந்து we have a few members, ஸோ அவங்கள கூப்பிட்டுடலாம். I request the entire special guest to felicitate the one welcome. எஸ் சரவணமுத்து அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். சி ராஜா அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஜி தியாகராஜன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஜி குணசேகரன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். பி வினோத் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். கே கலைமுத்து அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். ஒத்தப்பன கீத்துக்குள்ள ஒத்த ரூபமின்னையில பத்து தலை கேக்கு முன்னு பாதவத்தி நம்பலையே நாம் பாதவத்தி நம்பலையே நாம் பாதவத்தி நம்பலையே பட்ட மரம் காய்க்கு முன்னு பத்து கதை கேட்டிருந்து
முத்தமரம் போகும் முன்னு பாதவத்தி நம்பலையே நம் பாதவத்தி நம்பலையே திரு சுப்புராவ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். கே மனோஜ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ஆர்சி இளையராஜா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். மிஸ்ஸஸ் கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். கொல்லையில காஞ்சய பட்டு சேலைய பார்த்தா பச்சை மரவே Request Pradeep Vilroy Peter அவர்கள் from Disney Plus Hotstar to join us on the stage. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். எஸ் பாண்டியன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நாவத்தி போன பிச்செடுத்து தார ரத்தமானி முத்தமானி ஆர் பாபு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். சத்தமானி வாய கண்ணே கணங்குருவி கத்திடுச்சு காடு மேடெல்லாம் கத்திடுச்சு உன்னை காணோம் முன்னுதான் கத்திடுச்சு வாழைப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவை நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பாம்பு ஒண்ணுதான். Request the special guest to please take a seat. Pradeep Vilroy Peter from Disney Plus Hotstar அவர்களுக்கு ஷீல்டை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரதீப் சார் உங்களுக்கு the entire team of Vanai present பண்றாங்க. Yes, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் டே 1ல இருந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய ட்ரஸ்ட் வீணா போகல, ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எஸ், அந்த அன்போடயே வந்து ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். வாழை வந்து ஹாட் ஸ்டாரோடைய ஃபர்ஸ்ட் மூவி வெஞ்சர். அது போக 2 படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் முதல்ல ரிலீஸ் ஆனது அதுவுமே மாறி மாறி ஒரு மச் அக்ளைம்டு டைரக்டர்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நான் வந்து ப்ரொடியூசர் நண்பரை வந்து பாராட்ட விரும்புகிறேன். சூப்பராக அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்ல பார்ட்னர் ஆனது எங்களுக்கு சந்தோஷம். பிகாஸ் ரிலீஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ராஜெக்டை நம்பி அதுக்குள்ள வந்து அதுக்கான அவ்வளோ வேலைகளையும் பார்த்து கமர்ஷியலாக இறங்குறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுக்கு இது ஒரு கமர்ஷியலான சக்ஸஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி வாழை வந்து ஹாட் ஸ்டார் இன்னும் ஒரு 10 வருஷத்துல என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் அது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு எவர் கிரீன் ப்ராஜெக்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு அவார்ட்ஸ் வரும் வரல அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு மைல்கல் வாழை அப்படின்றதுல வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு மாறிக்கு முதல் வாழ்த்துக்கள். ஒரு ஹாட் ஸ்டாரோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சதை தாண்டி மாறின்ற ஒரு நல்ல நண்பன் கிடைச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு கலைஞனுடைய உண்மையான படைப்புன்றது வந்து அவன் தான் அதை மாறி ஒரு நல்ல மனிதன் முதல்ல. அதனாலதான் இப்படிப்பட்ட கதைகள் வந்து மாரியோட வாழ்க்கையில இருந்து வந்துகிட்டே இருக்கோம்ன்றது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நாங்க இன்வால்வ் ஆகணுன்றது எங்களுடைய ஆசை. அவர் பெரிய டைரக்டர் தான், எங்களால எல்லா நேரமும் அவர் அஃபோர்ட் பண்ண முடியாதான். ஆனாலும் ஹாட் ஸ்டார் முடிஞ்ச அளவு அவரோட பயணிக்கணும். இன்னொரு கதையை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சீரீஸ், அது அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கட்டாயமா வரும்ல. ஓகே, அது மட்டும் இல்லாம மாரியோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, நிறைய பேசிட்டோம் இந்த ப்ராஜெக்டை பத்தி. பார்த்த எல்லாருமே பேசிட்டாங்க. அதனால இந்த ப்ராஜெக்டை புகழ்றதோட மாறின்ற ஒரு நல்ல கலைஞனோட ஒர்க் பண்றதுக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. அது போக இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண
மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்து சந்தோஷ் சார்ல இருந்து ப்ரொடியூசர் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். அப்போ எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஆக்டர்ஸ் ஸ்பெஷலி எல்லா ஆக்டர்ஸுமே வந்து எல்லாருமே சொன்னது வந்து வாழ்ந்துருக்காங்க அந்த கேரக்டர் அப்படிங்கிறது தான். அது எல்லாமே தாண்டி அதில் இன்னொரு ஸ்பெஷல், நான் போன தடவை பேசும்போதுமே சொல்லியிருந்தேன், இந்த எல்லா ஆக்டர்ஸோட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஃப்யூச்சரில் இன்னும் வர இருக்கிறது. அதனால எனக்கு இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி. அது எல்லாருமே சொல்லுவாங்க, சும்மா சும்மா நாங்கள் சொல்லலை, பட் உண்மையிலேயே இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் அஸ் அண்ட் இட்ஸ் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித். தேங்க்யூ ஸோ மச். சிங்கர் மீனாட்சி இளையராஜா அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். இவர்களை தொடர்ந்து ஆக்சுவலி இந்த படத்துல நம்ம எல்லாருமே பார்த்த மாதிரி ஊர் மக்களை வந்து நடிக்க வச்சாங்க அப்படின்றது ஒரு டாக் ஆஃப் த டவுன். அவங்கள வந்து ஒரு படத்தை எடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கலன்னா எப்படி? ஸோ புளியங்குளம் மக்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் காத்துக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் இங்க இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும். உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய அந்த அன்பு நீங்க மாதிரி செயல் மேல வச்சது அது மீன் போகல. ஸோ புளியங்குளம் அந்த ஊர்ல இருந்து வி ஹாவ் கண்ணன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். திரு ஜெகன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். அதுக்கு முன்னாடி வி ஹாவ் ஜெயமூர்த்தி அவர்கள், சிங்கர் ஜெயமூர்த்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறோம். இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இசை பயணத்தில் கடந்த 33 ஆண்டுகள் நான் பயணிச்சிருக்கிறேன். இந்த 33 ஆண்டுகளில் 20 ஆண்டு நான் திரையில் பயணம் பண்ணியிருக்கிறேன். முதல் படத்திலேயே சில காரணங்களால் என்னுடைய அந்த எல்லாரோட வாழ்க்கை கடைசியில் ஒப்பாரியில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட கேரியரில் ஒப்பாரியில் தான் தொடங்குச்சு, தவமாய் தவமிருந்து. அதன் பிறகு ஒரு 20 ஆண்டு கடந்து கொஞ்சம் அப்படி ஒதுங்கி போகிற ஒரு நிலையை மாதிரி ஒரு மாயை உருவாக்கி என்னுடைய தாய் தந்தை அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இயக்குனர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் மீண்டும் ஒரு ஒப்பாரியை இந்த உலகிற்கு தந்து மீண்டும் என்னுடைய கேரியரில் பயணத்தை தொடக்கி வச்சிருக்கிறாங்க. வாழைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஊடகங்களுக்கும் முக்கியமாக சொல்ல போனால் இசையமைப்பாளர் என்னை எப்படியெல்லாம் அந்த இசையை பாட வச்சு அது எனக்கு உள்ளேயே போக முடியும். அவங்களுக்கும் தெரியும், நான் மறந்துடுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன் மறந்துடுவேன். அது ஏன்னா அந்த உணர்வு, அந்த உண்மை. எனக்கும் இந்த வாழைக்கும் ஒரு பந்தம் இருக்கு. எப்படின்னா, இது வந்து திருநெல்வேலியில் நடந்த, அந்த வட்டாரத்தில் நடந்த வாழையை பற்றி சொல்லிருக்குது. வாழை கொலையை தான் தூக்கிட்டு போயிருக்காங்க அவங்க. இதே தான் நான் வட தமிழகத்தில் கதிரெடுத்து கட்டு சுமந்து கொண்டு போய் அதே நிலையோட நான் விழுந்திருக்கிறேன், அதே போல் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்க்கையில் மறுபடியும் எனக்கு புதுப்பிச்சு கொடுத்துருக்கிற இயக்குனருக்கும் வாழைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். கைத்தல நிறைக்கணி அப்பமோடு அவள் பொறி கற்பிய கரிமுகன் அடிப்பேணி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்பினை கடிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள்புய மத யானை மத்தால வயிறானை உத்தமி புதல்வனை மத்தவில் மலர்கொடு படிவேனை முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்செய்து பொடி செய்த அதிதீராம் அத்துயர் அதுகொண்டு சுப்பிரமணி படம் அப்புன அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணவரை பெருமாளை. இது திருப்புகழ். அதனால்தான் டைரக்டர் பெரும் புகழா வருவார் என்பதற்காக திருப்புகழை பாடுறது. வாழைப்பட வெற்றி விழாவுக்கு வருகை தந்திருக்கும் கலையுலக சொந்தங்களே, கலைஞர்களே, நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த படத்துல ஒரு விஷயம், இந்த படத்தை பற்றி பல இயக்குனர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. அப்ப அந்த இயக்குனர்கள் பேசுறவர்களை குறிப்பாக சொல்லப்போனா இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள், ரெண்டு பாருங்களேன். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள். அவர் சென்டிமெண்ட்டு, இவர் ஆக்ஷன். பாருங்களேன், சென்டிமெண்ட் ஆக்ஷனு
எப்படி உள்ள அவங்க உள்ளத்தை டச் பண்ணுதுன்னா, மாரி செல்வராஜோட கதை எப்படி அவங்க உள்ளத்துக்குள்ள போய் டச் பண்ணுதல் தானே உண்மையான வாழ்த்துக்கள். அவர்களை பற்றி பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு விஷயம் நல்லா புரியுங்களா, ஒரு படத்துக்கு எது முக்கியம்? கதை. கதை, அந்த கதையை அழகா திரைக்கதையை கொண்டு போயிருக்கிறாரு. ஆனா அந்த கதையை ஒரு நாவலா எழுதியிருக்கலாம், ஒரு சிறு கதையை எழுதியிருக்கலாம், எத்தனை பேர் படிச்சிருப்பாங்க? ஒரு குறும்படமா எடுத்திருக்கலாம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அருமையான கதை. அந்த கதையை அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அப்படியே எழுதிட்டார். நல்லா புரிஞ்சுங்களேன். வாழைக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. சொல்லுங்க. வாழைக்கு தமிழ்ல ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னா கதலின்னு அர்த்தம் வாழைக்கு. அதனால்தான் அந்த முன்னோர்கள் மா பல வாழை. அந்த லா என்ற லா இருக்கு பாருங்களேன், தமிழுக்கு சிறப்பான எழுத்து. அதனால தமிழ்லயே தமிழ் எழுத்து வச்ச ஒரு டைரக்டர். அப்புறம் வாழை, ஏன்னா லா வந்து தமிழ்ல ஒரு வாழை பத்தி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, ஒரு பாட்டு இருக்குது, குமரகுருபர் எழுதின பாட்டு. கல்லாதாருக்கு கட்டோர் சொல் கூற்றம், அல்லாத மாந்தருக்கு அறங்கூற்றம், வாழைக்கு தாயின்ற காய் கூற்றம். புரியுதுங்களா? அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அதாவது கல்லாதவர்கள் படிக்காதவங்களுக்கு படிச்சவங்க சொன்ன அறிவுரை அதுக்கு எமனா இருக்கும். அறமே செய்யாதவங்களுக்கு எது கூட்டம் ஆகும்? அறமே செய்யாதவன அவன் செய்யற பாவமே கூட்டமாகும். அதுபோல வாழைக்கு தான் போன்ற கன்று இருக்குது பாருங்க, அதுதான் வாழை தாய் கன்றை வெட்டிடும். புரியுதுங்களா? அப்ப பல பல புலவர்கள் புகழ்ந்து பாடுகிறாங்க வாழையை பற்றி. ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்களா, இந்த சொல் வழக்கு பொதுப்படியா வந்து எப்படின்னா வில்லேஜ் பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடங்களும் அந்த சொல் வழக்கு இருக்கும். வாழையடி வாழையாய், தலைவாழை இலை போட்டேன். அது நல்லா புரிஞ்சுங்களா. இப்போ வர படங்கள்ல ரொம்ப ஆங்கிலம் இதெல்லாம் கலந்து பேர் வைக்கிறாங்க. எப்படி மாரி செல்வராஜ் ஒரு அழகான தமிழ் பேர் வச்சாரு ரொம்ப நாள் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அப்ப தமிழ் பேர் வைக்கணும், தமிழ்ல பாருங்கள் எல்லாம் வந்துடும். அதனால என்னன்னா ஒரு மனிதன் முன்னேற்றம் ஆகணும்னா முதல் உழைப்பு இருக்கணும், அந்த உழைப்பு மேல பக்தி இருக்கணும். அது பிறகு என்னன்னா அதை விடா முயற்சியா வெற்றி கொடுக்கறதுக்கு நம்ம பாடுபடணும். உதாரணமா ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்களேன். கடவுள் படம் ஒர்க் பண்ண, அது பாலா டைரக்டர். அதுல வந்து என்கிட்ட சொன்னாரு லைவா ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர்னு. சினிமா லைவ்ல ஃபைட் எல்லாம் எடுக்க முடியாது, எல்லாம் கம்போசிங் தானே. அப்ப சொன்னேன் இந்த படத்துல உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கிட்ட நான் சொல்றேன். ஆனா அந்த படத்துல அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஏன்னா அந்த படத்துக்கு எல்லாரும் தான் ஒத்துழைத்தாங்க. ஆனா இந்த படத்துக்கு பாருங்களேன், நீங்க எழுதி வச்சீங்க இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா அது ரசிக்க தேவைன்னா அங்க இருக்கிறான்னு அர்த்தம். அதனால இந்த படத்துக்கு டெஃபினட்டா நம்பிக்கை நேஷனல் அவார்டு கொடுக்கும். அதனால என்னன்னா உழைப்பு இருக்கணும். மெய்வரத்தும் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருணுமே கண்ணாயினர். இவர்கள் தான் வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல அன்பான மனிதர். எப்போதுமே அன்பு, கருணை, கொடை, இது மூன்று இருக்கணும். 4 பழக்கத்தை வரும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததோ கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடப்பழக்கம், தயை, கொடை, அன்பு கொண்ட பிறவி குணம். அதனால இந்த படத்துல எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். ஒரு படம் வெற்றினா மக்கள் ஒரு விஷயம் பண்ணல, டைரக்ட் என்ன சொல்றாங்க அது கேட்டு நடிக்கணும். இப்ப இருக்கிறவங்க உள்ள பூண்டு எனக்கு சீனம் பண்ணு, எனக்கு சீனம் பண்ணு. ஆமாங்க, அப்படிதான் நடக்குது. ஒரு படம் பண்ண நானு, அந்த படத்துல அந்த ஹீரோ சொன்ன இந்த படம் வெற்றி பெற்றா உங்களுக்கு கார் வாங்கி தரேன்னாரு. இன்னும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு.
அதுபோல் வந்து ஃபைட்டராக இருந்தார். யார் திலீப்பு. ஃபைட்டராக இருந்தார். அது பிறகு என்ன பண்ணாரு, ஃபைட்டிங் உள்ள மெம்பராக ஃபைட்டர் ஆனார். அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அது பிறகு என்ன கேமரா பற்றிலாம் கொஞ்சம் படித்தார். அவருக்கு மாஸ்டர் ஆனார். அப்புறம் அவரே ப்ரொடியூசர் ஆனார். அவர் ப்ரொடியூசருக்கு நான் மாஸ்டர். இவன் துட்டே கொடுக்கல. சஞ்சலின்னு ஒரு படத்துக்கு அவர் ப்ரொடியூசரு, நான் மாஸ்டர். அதான் போட்டார சந்தோஷப்படணும். அது பிறகு என்ன விநியோகஸ்வரர் ஆனார். இதுதான் வளர்ச்சி. இந்த உழைப்பு இருந்தா நீங்க உச்சத்தை தொட்டுருவீங்க. நான் எடுக்காத ஹீரோவுக்கு ஃபைட்டே இல்லை. எல்லா ஹீரோவுக்கும் ஃபைட் எடுத்தாச்சு. என்ன பாருங்களா, முதல்ல பாருங்களா, ஒரு ஃபைட் நாங்கள் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹீரோ என்பது என்ன ஒரு ஹீரோட யாரு, பலரால் செதுக்கப்படுறவர் தான் ஹீரோ. அதை செதுக்கி அழகா சிலையா கொண்டு வர்றது எங்களுடைய வேலை. ஒரு ஹீரோ ஒரு டைரக்டர் சொல்றது கேட்டலாம். ஒரு டிஸ்கஷன் பண்ணும் போதா அவருக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா இருந்திருக்கலாம், எனக்கு வைக்கல, அந்த இடம் வைக்கல. மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கிறார், காலையில் வந்து ஒரு சீன் சொல்லுவார், அது வைக்கலன்னு வச்சுக்க எல்லாரும் முறைச்சு பார்ப்பார். அதுக்காக சீன் எடுத்துருது, கடைசியில் ஏற்றி கட் பண்ணி போட்டுருவோம். என்னன்னா ஒரு கதை என்பது நல்ல பிறகு அதுதான் ஒரு படத்திற்கு ஆணி வேர். அதனால்தான் மகாபாரத எழுதும் போது என்ன மகாபாரதம் எழுதும் போது கடவுள் வாழ்த்து பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? எடுக்கும் மாக்காத இன்சமில் செய்யலாம், நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்த தடக்கை ஐந்துடைய தாழ் செய்ய நீ முடி கட கலிற்றினை கருத்துள் இருத்துவான். எடுக்கும் மாக்காதை. நல்லா புரிஞ்சுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, அருமையான ஒரு கதை. ஆனா வாழையடி வாழையா KS கோபாலகிருஷ்ணன், இப்படி பாலச்சந்திர சார், அதுல வந்து அந்த காலத்து மக்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த காலத்துக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிட்டார், அருமையான டைரக்டர். ஏன்னா நல்லா புரிஞ்சுங்களா, நான் கூட சொல்ல, கதைக்கு தானே சண்டை, கதைக்கு தான் சண்டை இருக்கணும். சில பேர் கதை இல்லாம சண்டை வச்சுக்குவாங்க, அது நாங்க கதை பண்ணணும். அதனால இந்த படத்துல நடித்த நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அதை விட அதை வழி நடத்தி கொண்டு போன இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த பாராட்டலையும் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்ச பிரஸ் இவ்ளோ எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததே இல்ல. ஓகே, திரு சதீஷ் அவர்கள், சிவா அவர்கள், ராஜேஷ் அவர்கள், திரு ராம்ஜெயம் அவர்கள், சந்தோஷ் அவர்கள், அசோக் அவர்கள், சுதர்ஷன் அவர்கள். Yes, thanks to the entire team of AIM. இந்த வெற்றி விழாவில் வந்து அனைவருக்கும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாழை திரைப்படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து தமிழக மக்கள் தந்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த படத்தை வேலை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திவ்யா, தேனி ஈஸ்வரன், எடிட்டர் சூர்யா, அப்புறம் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் சார், அப்புறம் நடிகை கலை, திவ்யா, நிகிலா, தலையாச்சர், அப்புறம் அம்மா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து இந்த உலக அளவில் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு எல்லாரும் காரணம். மீடியா, அப்புறம் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவங்களுடைய பொறுப்பை இந்த படத்துடைய நிஜத்தை உணர்ந்து, உண்மையை உணர்ந்து எல்லாரும் மக்களிடம் கொண்டு சேர்த்தாங்க. அதனால் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போல் நிறைய படங்கள் மாரி செல்வராஜுடைய நவி ஸ்டுடியோவிலேருந்து வரணும். அதுக்கான வாழ்த்துக்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு படம்.
நமக்கு ஏற்பட்ட ஒரு வலியை வந்து ஒரு கலையா ஆக்குறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பெரிய தைரியம் வேணும். அந்த 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 இதுதான் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த படத்தை சப்டைட்டில் பண்றப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறப்போ நிறைய ஒரு நடுவுல விஷுவல்ஸ் வரும். அதுல வந்து ஒரு விலங்குகள், பூச்சிகள், அப்புறம் வந்து பறவைகள், இதெல்லாம் அப்படியே நடுவுல வரும். இது எப்படி எனக்கு தோணுச்சுன்னா, இதை பாக்குறப்போ ஒரு சங்க பாடல் மாதிரி இருந்தது, ஒரு கவிதை மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற ஒரு உலகத்தை வந்து அங்கங்க அழகா அவர் அப்படியே கொண்டு வந்திருப்பாரு. அதோட அந்த உணர்வு, அந்த அந்த பசங்களோட அவங்க உண்மையாலுமே அங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட வலி, அவங்களோட இது, அவங்களோட ஏக்கம் எல்லாமே இந்த படத்துல அவ்வளவு உயிர்ப்போட வந்திருந்தது. அந்த வாழை தூக்கி தூக்கி சுமக்கிற அந்த பையனுக்கு கடைசியில ஒரு வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு கூட உரிமை இல்லைங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு விஷயமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு உணர்வு பூர்வமான நல்ல படங்கள் வரணும், இப்படி வெற்றி பெறணும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு, எங்க டீமுக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். திரு சூரிய பிரதமர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஆண்டு சரியா ஞாபகம் இல்லை, 2013-14 இருக்கும் நினைக்கிறேன். டைமிங்கில் முதலாக வாழையோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சின்னம் கொடுத்தாரு. இப்போ படிக்கும்போது எனக்கு தெரியாது நான் அந்த படத்தோட எடிட்டராக இருப்பேன். இந்த படத்தோட எடிட்டிங்கும் எமோஷன் ஜேர்னியை சொல்லணும்னா எனக்கு ஒரு மிக்ஸ்டு எமோஷனலான ஜேர்னியாக தான் இருந்தது. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக சிவனைந்தான் சேகரோட ரிலேஷன்ஷிப், பூங்கொடி டீச்சர் சிவனைந்தானோட ரிலேஷன்ஷிப், ஒரு ஊரில் ராஜா, மற்ற பாடல்கள், இது எல்லாத்தையும் எடிட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி சந்தோஷமாக எடிட் பண்ணுவோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிகினிங்கில் எடிட் பண்ணியாச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு எமோஷனலாக இருந்தது, அது வந்து கிளைமேக்ஸ் வந்து நான் ஷூட்டிங் போயிருந்தேன். நான் முதல்ல ஒரு 10 நாள் ஷூட்டிங் டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரஃப் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செல்வம் வந்து கிளைமேக்ஸ் வந்துருங்க, ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, இங்கே போக நான் கூடவே இருந்தேன் சார். இப்போ இருந்தேன், ஒரு ஷூட் பண்ணார். அப்போது அதை கண் முன்னாடி பார்த்தேன், அவர் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துட்டோம், ஷெடியூல் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் எடிட்டிங்கே ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் ஃபுட்டேஜ். அதை பார்த்து எனக்கு அப்படியே அந்த மரண ஓலம் தான் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குது. அன்றைக்கி நைட்டு தூங்கினா அதான் கேட்குது. டீட் டேபிளில் வந்து உட்காரும் பொழுதே எனக்கு அந்த சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லலை, கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சரி ஓகே ரஃப் கட் ஆரம்பிப்போன்ட்டு கட் பண்ணியாச்சு. செல்வத்திட்ட முன்னாடி கட் பண்ணுறதுலாம் அப்பப்போ போய் காமிப்பேன். கிளைமேக்ஸ் மாத்திரம் வாங்க செல்வம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பண்ணுங்க சூர்யான்றவர். முதல் நாள் கட் பண்ணி சும்மா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்க சொன்னால் வாங்க சொல்லுவேன், பண்ணுங்க வர்றேன் அப்படின்னு. 2வது நாள் போய் சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு வந்து கிளைமேக்ஸ் எடிட்டிங் டேபிளுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயப்படுறாரு, அவருக்கு அவ்வளோ எமோஷன் பண்ணிட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து வாங்க பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துட்டாரு. ஃபஸ்ட்டு இந்த ரஃப் கட் பண்ணதை ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இதை வந்து ரொம்ப எமோஷனலாக ட்ரீட் பண்ணுறதா, மெலோ ட்ராமேட்டிக்காக போகுது, அப்போ எமோஷன் கம்மியாக ட்ரீட் பண்ணுறதா, எந்த மீட்டரில் சொல்கிறதுன்றதுக்காக ஒரு பெரிய குழப்பமே வந்துச்சு. அப்போது போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபுல்லாக எடிட் பண்ணுறது ரஃப்லாம் பார்த்துட்டு போயிட்டார். அப்போ கூப்பிட்டு ஒன்று சொன்னார், இந்த குடுகுடுப்ப சத்தத்தை எடுங்க, அந்த பறவைகள் எடுங்க, அதுதான் கிளைமேக்ஸ், அதை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் வைங்க, அதுதான் அந்த கிளைமேக்ஸோட எமோஷனை நினைக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து வச்சதுலேருந்து கிளைமேக்ஸோட எமோஷன் கூடி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எடிட் பண்ணி முடிச்சிச்சு.
மற்றபடி இந்த படத்தில் நான் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ சொல்லியும் லவ் யூ. மிஸ் ஜானகி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். காடு மேடெல்லாம் கத்திடுச்சு காணோம் முன்னுதான் கத்திடுச்சு. இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனதார நான் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னை இந்த இடத்துல பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் டைரக்டர் சாருக்கு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். உலக மக்களும் மீடியாக்களும் எங்கேருந்தோ எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாழையில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு என்னை வாழ்த்துறதும் அவங்க கொடுத்த அவார்டும் எங்கள் டைரக்டருக்கு தான் போய் சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. கர்ணன்லையும் பேசுனாங்க, இப்போவும் இந்த படத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செதுக்கி வச்சதுக்கு எங்கள் சாருக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. எங்கள் சார் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். இந்த எடுக்கிற படம் எல்லாமே வெற்றி அடையணும். சாரெல்லாம் சொன்ன மாதிரி கூட இருந்து அவங்கெல்லாம் பண்ணி பெரிய லெவலில் அவர் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து. பத்மன் சார். வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பெரிய இடத்துக்கு எங்களெல்லாம் நடத்தியிருக்காரு டைரக்டர். திரையரங்கில் ஒருத்தவங்க பாராட்டும் பொழுதும் அது அத்தனையும் நாங்கள் போட்ட உழைப்பு தாண்டி எங்களுக்காக இயக்குனர் போட்ட உழைப்புக்கான வெற்றியாக தான் அதை பார்க்குறோம். எனக்கு கற்றுக் கொடுத்து இயக்குனர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதே அளவுக்கு புளியவங்களும் கோங்கராயங்குறிச்சி மக்களும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி. கலையரசன்லேருந்து திவ்யா துரைசாமிலேருந்து எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தில் ஸ்டக்காகி நின்ற முக்கியமான தருணங்களில் என்னை தோல் கொடுத்து அடுத்த இடத்துக்கு நடந்ததில் திலீப் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமப்பட்டோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த இடங்கள்லாம் டைரக்டர் இவ்வளவுக்கு அன்பாக வேறு யாரும் ஹேண்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக என்னை ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப நன்றி சார், உருவாக்கியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். வாழையை பற்றி எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி தான் சொல்லணும். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த படத்தை இவ்வளோ ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக ஆக்குனது கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு மாரி செல்வராஜ். இந்த ப்ராஜெக்டை எங்களை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. நாவி ஸ்டுடியோஸ்க்கு நன்றி. ஃபார்மஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெட் ஜெயண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் கொலாபரேட் ஆன லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இப்போ வரைக்கும் எங்கள் மனசுக்குள்ளேயே இருக்கு. அவங்கள பார்க்கும்போது இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழையில் அந்த ஊரில் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களை பார்க்குற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாரு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். எப்பவுமே எல்லா பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட்லேயும் இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ண வர டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பீரியடுக்கும் அது ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுற மாதிரி அமையும். அந்த வகையில் இப்போ ஆஃப் லேட் எங்களை பார்க்க வரவங்க எல்லாருமே வாழை மாதிரி ஒரு படம், வாழை மாதிரி ஒரு படைப்பு, டைரக்டர்ஸ் எல்லாருமே என்னுடைய வாழையை நான் எப்போ படமாக எடுக்கணும் தெரியல, நான் எடுப்பேன் அப்படின்ற அளவு மாரி செல்வராஜ் இந்த வாழையை பண்ணிட்டாரு. இந்த பெஞ்ச் மார்க் இன்னும் எத்தனை நாள் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம், திங்க் மியூசிக் டீம். அவங்க இல்லைன்னா இந்த சக்ஸஸ் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராகுல், எம் பொன்மேல் மற்றும் ஆர் ராகுல் அவர்களே.
எஸ், முதல்ல பொன்வேல் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். எஸ், பல பேரின் இதயத்தை தொட்ட பொன்வேல் ஒரு சில வார்த்தைகள் வாங்க வந்து பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் இந்த அளவு இந்த மேடையில் ஏறி உங்க எல்லாரும் முன்னாடியும் தெரியும்ன்றது எதிர்பார்க்கல. அந்த எதிர்பார்த்து ஒரு வாய்ப்பு கொடுத்த மாரி சாருக்கு தேங்க்யூ சார். அந்த மாதிரி நான் எல்லாரையும் போய் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ எல்லாரும் என்னை பார்த்து கொண்டாடுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் பார்த்து இந்த படத்துக்கு இவ்வளோ வெற்றியை கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசின மாதிரி இருந்துச்சு தம்பி. ஓகே, பட் தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய வெற்றி உங்களுடைய பாதையில வந்து சேரணும்னு வாழ்த்திக்கணும். அடுத்தபடியா ராகுல் அவர்கள் பொன்வேல் பேசுறப்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்ன பேசணும், அடுத்து நான் பேசணுமே அப்படிங்கிற மாதிரி. வாங்க. பொன்வேல் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசிடலாமா? ராகுல் சாரி, ராகுல் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஊரில் இப்படி தான் சும்மா காய் சமைத்துட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாலியாக இருப்பேன். அதே எங்கள் சார் படமாக எடுத்திருக்காங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்ல மேடையில் ஏறி இப்படி பேசுகிறேன். அதனால எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. ஆனால் நான் இவ்வளோ காடு வளர்ந்து வந்ததுக்கு எங்கள் மாரி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். கல்யாணம்னா எங்க கூட ஜாலியாக நல்லா ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டாங்க, ஜாலியாக இருப்பாங்க. பொன்வேல் எப்படின்னா என் கூட இருப்பான். அத்தை பையன் தான் உண்டு அவன் எனக்கு. அதனால கூட இருப்பான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காய் சமைக்க போவோம். வேற திவ்யாக்கா, நிக்கிலா, அம்மாக்கா எல்லாருமே எங்க கூட ஜாலியாக தான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரும் பத்தியும் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருடைய பேரை சொல்லி எல்லாரும் என் கூட ஜாலியா தான் இருந்தாங்க, நன்றி அப்படின்ட்டாக்குல. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்களும் மென்மையில வளரணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியான மேடையா தான் நான் பார்க்கணும். இந்த வெற்றி விழா குடும்பத்திற்கான ஒரு மிகச்சிறந்த விருதான ஆஸ்கார் விருது பெற்றது போல என் குடும்பத்திற்கு ஒட்டுமொத்த விருதாகவே நான் கருத தோன்றுகிறேன். இதற்கு அப்புறம் எத்தனை விருதுகள் மாறி பெறுவோம். ஒரு குடும்பமா வெற்றிடந்ததாக நிகழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவிற்கு, அதாவது இந்த வெற்றியினுடைய மாபெரும் வெற்றிக்கு உழைத்த எனது சொந்த ஊருக்கும் புளியங்குளத்திற்கும் மக்களுக்கும் அதே போல சுற்றியுள்ள இத்தனை குமரகச்சூர் மற்றும் இந்த படத்திற்காக உழைத்த அத்தனை நண்பர்களுக்கும், ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன், அப்புறம் அதே போல ரெட் ஜெயின்ஸ், ஹாட் ஸ்டார், இப்படியாக டெக்னீஷியன், ஆல் நம்மளுடைய டைரக்டர்ஸ், அந்த எடிட்டர்ஸ், கேமராமேனான அத்தனை பேருக்கும் எங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த நன்றியையும் அன்பையும் இந்த மேடையில் நான்
சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சதீஷ்குமார் அவர்களே ஷீல்டினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு இன்டென்ஸ் பெர்ஃபார்மர். இந்த படத்துல இவங்களுடைய அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு மறக்கவே முடியாது. ஒரு பாவமான ஒரு இதா ஆர்க்கா எடுத்துட்டு போவாங்க. எஸ், பிஃபோர் ஐ இன்ட்ரோ நம்ம வந்து சதீஷ் சார் கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாம். எஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு மாற்று சினிமாவிற்கான பாதையை அமைத்த பெருமை மிகு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் நல்ல படங்களுக்கும் பெரிய உற்சாகம் கொடுத்து அதற்கு தோள் கொடுத்த டிஸ்னி ஹாட் ஸ்டார், ஃபார்மர்ஸ் ஸ்டுடியோ, அதை வெளியிட்ட ரெட் ஜெயின் நிறுவனம், இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்கள் வருவதற்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்காங்க, நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒரு எல்லா 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 வெகுஜன மக்களும் பார்த்து இந்த படத்தை வந்து இந்த படத்தை பார்க்காம விட்டுட்டா ஒரு பெரிய தப்பாயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. பார்க்காதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நானும் ஒரு தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரித்துள்ளேன். சில படங்கள்லயும் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னையே நிறைய பேருக்கு வந்து ஒரு நடிகனாவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை மாரி செல்வராஜுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துல நடிச்ச ராகுல், பொன்வேல், கலை, திவ்யா, நிகிலா, ஜானகி அம்மா, பத்மன், அப்புறம் புளியங்குளம் ஊர் மக்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்துல பாராட்டுகளும். அதே நேரத்துல இந்த இந்த நிகழ்ச்சியில தான் பார்த்தேன், யாரையுமே மறக்காம கூப்பிட்டு அவங்கள கௌரவப்படுத்தி இந்த மேடையில அவங்கள அலங்காரப்படுத்தின அந்த ஒரு பண்பு. மாரி செல்வராஜ் ஒரு நல்ல மனிதர். மேலும் பல வெற்றிகளை வந்து அவர் தொட வேண்டும் என்று இந்த நேரத்தில் இறைவனை பார்த்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வாசப்பூவ நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு, பச்சை பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு. மந்தையில போன வரி குதிரைய ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசாம எப்படி போலாம்? நான் மறந்துட்டேன், சாரி. வாங்க, ஒரு சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நிறைவான ஒரு சக்சஸ் மீட்ல இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்டர் ப்ளூ ஸ்டார் சக்சஸ் மீட், வாழை சக்சஸ் மீட்ல இருக்கேன். சார் வந்து டே 1ல சொன்னதுதான், ஒரு நல்ல ஃபிலிம் உனக்கு கரியர்ல கொடுப்பேன்னு சொன்னாரு. அந்த வேர்ட்ஸை 100% அவரு நிறைவேற்றிட்டாரு. அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மாரி சார். அண்ட் சார் அவரை நம்பி மட்டும்தான் இந்த ஃபிலிம்குள்ள போனேன். அவரோட நம்பிக்கையை நானும் காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் எங்களோட டீம், ஃபிலிம் டீம் எல்லாருக்கும் என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஃபிலிமை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குன மக்களுக்கும் அண்ட் மீடியா, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படத்தை பார்த்த மக்களுக்கு முதல் நன்றி. அதை கொண்டு போய் சேர்த்த பிரசன்ட் மீடியா, ஹாட் ஸ்டார் டீம், ப்ரொடியூஸ் பண்ண ஹாட் ஸ்டார் டீம், மாரியண்ணா, அப்புறம் அந்த நவி ஸ்டுடியோஸ், திலீப் மாஸ்டர், அப்புறம் ரெட் ஜெயிண்ட் செண்பகமூர்த்தி சார், அர்ஜுனன், எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என் கெரியரில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி பாராட்டின ஒரு படம் வாழை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோ ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாராட்டுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அது அவங்கள எல்லாத்தையும் மீறி அவங்கள பர்சனலாக அதை அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப பிடிச்சா மட்டும் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்ஸ் மாரியண்ணா. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே இது போட்ட உழைப்பு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து செட் எல்லாருமே ஓவராலாக
அந்த ஊரில் ஒரு கேரக்டராக மாறிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. எந்த அளவுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சோ அதே அளவுக்கு நான் ரொம்ப இந்த படத்தில் கலாய்ச்சாங்க. எல்லா படத்துலையும் செத்துறேன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு டெத்து வந்து எவ்வளோ ஒரு இம்பேக்ட் கொடுத்தா அது வந்து ஒரு 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 மெட்டீரியலாக மாறும், ஒரு மீன் மெட்டீரியலாக மாறுன்றதுக்கு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ மாரியண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாழை. எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பொன்வேல் அண்ட் ராகுல் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஷூட் பண்ணும்போது தெரியும், நீங்கள் மேக்கிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சினிமா ஷூட் மாதிரி இருக்காது. ஸோ மாரியண்ணன் ஆரம்பித்து எல்லாருமே பட்ட கஷ்டத்தில் பார்த்துப்பீங்க. ஸோ எல்லாருமே ரொம்ப நேர்மையாக உழைச்ச ஒரு படம். எனக்கு ஃபஸ்ட் டேவே தெரியாது பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அவர் இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண விதத்திலேயே ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சந்தோஷம், நன்றி. லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் பர்சனலாக என்னோட அசிஸ்டன்ஸ் சட்டநாதன் மூர்த்தி, அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். முத்தமானி வாயே சத்தமானி வாயே கண்ணி காணங்குருவி கத்திடுச்சு காடு மேடெல்லாம் கத்திடுச்சு உன்னை காணோம் முன்னுதான் கத்திடுச்சு வாழைப்பூவு காட்டுக்குள்ள ஒரு வாசப்பூவா நானும் தேடையில பாம்பு ஒண்ணுதான் கொத்திடுச்சு பச்சை பாம்பு ஒண்ணுதான். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாரி சார் தேங்க்யூ ஸோ மச். பூங்கடின்ற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம். அதை வாழ்ந்து சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறாரு. அந்த வாழ்க்கையை ஒரு படமாக எடுத்து அதுவும் சக்ஸஸ் ஆகி இங்கே நிற்கிறது வந்து இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு, அவரோட வாழ்க்கையோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சதில் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லி என்ன எல்லாரும் கூப்பிடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அடிக்கடி வரும், பட் ஸ்டில் வந்து பழகிய லைலா வந்தது மாதிரி. பட் அழகிய லைலா வர்றதை விட எனக்கு இந்த பூங்கொடி டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கேரக்டராக எல்லாரும் வந்து அந்த கேரக்டரை பார்த்துருக்காங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து ஹாட் ஸ்டார் எப்பவுமே சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களோட 4th அசோசியேஷன் திருப்பியும் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணுறது அப்படின்றது எனக்கு எப்பவுமே சந்தோஷமான விஷயம் தான். அவர் சொன்ன மாதிரி திருப்பியும் ஃபேமிலிக்குள்ளே போகிற மாதிரி தான். அகெயின் வந்து திலீப் மாஸ்டர், அவர் எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் பார்த்த மாதிரி தான். அவருக்கு அப்படி இருக்குமா எனக்கு தெரியாது. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எனக்கு அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சுப்ராயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், தினேஷ் மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கே அவங்க பார்த்தாலும் எனக்கு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தங்களை பார்த்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது எனக்கு அவர் பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ திருப்பி அவரை வந்து ஜாயின் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர்லேயும் வந்து பார்த்தா இருக்குது ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்குது. அண்ட் எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பாய்ஸ் இவங்களோட வெற்றி பார்க்குறதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசணும்னு ஆசைப்படுறது இவங்களுக்காக தான். ஸோ இந்த பாய்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களோ அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் வந்து தேனீஸ்வர் சார், குமார் அண்ணா, இவங்கெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எல்லாரையும் வந்து இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக அசோசியேட் எடிட்டர் சக்தி திரு அவர்களே அன்போடு மேடை கிடைக்கும். சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் கோரியோகிராஃபர் அவர்களுக்கு, சவுண்ட் டிசைனர் அழகிய கூத்தன் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வாழை ஆக்ஷன் டைரக்டர் உள்ள போயிட்டு ப்ரொடக்ஷனாக கைமாறினது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் முடிவு எடுத்தது. நான் நிறைய இன்டர்வியூலையும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன் இது ஏன் எடுத்தோம்னு சொல்லி. மாரி சாரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரீரும் புறம் வந்து நான் அவர் கூட கர்ணன், மாமன்னன், வாழை, அடுத்து பைசன் பண்ணிகிட்டு இருக்கோம்.
அவரோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை சார்ந்து இருக்கும் எல்லா விஷயங்களும், பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதில் அதை தாண்டி வாழை ஏன் எனக்கு ரொம்ப முக்கியம்னா, ஆல்ரெடி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய ஒரு லாஸ் இருந்துச்சு லைஃப்பில். ஆனால் ஒரே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, இதே சினிமாவில் தான் சம்பாரித்தோம், இதே சினிமாவில் தான் விட்டோம், அதே சினிமா எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சினிமாவை நீங்கள் உண்மையாக நேசிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற தொழிலை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா அது திருப்பி எப்போ வேணாலும் கொடுக்கும். ஆனால் அதை எந்த தருணத்திலையும் நம்மளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை திருப்பி கொடுக்கும். அதுதான் இந்த வாழை எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி மாரி சார், ரொம்ப நன்றி. நவி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப நன்றி. ப்ளஸ் ஏன் என்னை தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னி வரைக்கும் அந்த கேள்வி வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு, ஏன் என்ன சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. மேபி அது சினிமா தான் அது சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாட் ஸ்டாருக்கு ரொம்ப நன்றி. ரெட் ஜெயின்க்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும், தேனி சார், குமார் சார், எடிட்டர் சார், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும். நான் வந்து படம் வந்து முந்தா வந்து தெலுங்கு ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சிரஞ்சீவி சார் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ், அங்கே இருக்கிற டிரெக்டர்ஸ், அங்கே இருக்கிற ஏடிஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டேன். சப்டைட்டில் ஓடிட்டு இருந்துச்சு, தமிழில் தான் படம் பார்த்தாங்க. எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ, செகண்ட் ஹாஃப் வந்து அவங்களால இங்கே என்ன ரியாக்ஷனோ அதோட டபுள் மடங்கு அங்கே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு கோடைரக்டர் வந்து என்கிட்ட வந்து, சார் இந்த படம் தெலுங்கு டைரக்ஷன் யூனியனுக்கு இந்த படத்தை தயவுசெய்து போட்டு ஸ்கிரீனிங் பண்ணுங்க. இந்த படம் வந்து அவங்க சொன்னது இது வந்து இந்தியன் ஹிஸ்டரி சார் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்தியன் ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு படம் திருப்பி வருமானு தெரியாது, தயவுசெய்து எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை வந்து ஸ்கிரீன் பண்ணுங்க, எல்லா மொழிக்கும் இது பண்ணுங்கன்னாங்க. அதுதான் இந்த வாழை கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். மாரி சார் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. முக்கியமா பிரஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு, அதை தாண்டி இந்த படத்தை எங்க கையில இருந்து வெளியே போனதுக்கும் மக்கள் அவங்க கையில தூக்கிட்டு இந்த வாழையை கொண்டாடினாங்க. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருக்கு. அதோடைய பாடல்களும் சரி, அதோடைய இசையும் சரி. சந்தோஷ் நாராயணன் சார் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். பரிவேறு பெரும்பாலுக்கு அப்புறம் வாழையில வந்து நான் ப்ரெஸ் மீட்ல வந்து இந்த படத்துக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அண்ட் சப்போர்ட்னு ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து ஓவர்வெல்மிங்காக இருக்குது. எங்களோட ஃபுல் வாழை டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு சி 2012 to 2015 ஃபில்ம் மேக்கர்ஸாக ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் ஃப்ளைங் வெரி ஹை, அவங்க சூப்பராக பண்ணுறாங்க. ரஞ்சித், மாரி, இப்போ நலன் இஸ் மேக்கிங் அன் அமேசிங் ஃபில்ம் வித் கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் சுப்ராஜ். அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் போகிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் கலெக்டிவாக நிறையா நல்ல படங்கள் வந்து ரெவென்யூ க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே சினிமா போகும். அண்ட் வாழை வந்து ஒரு டெஃபினெட்லி பெஞ்ச் மார்க்கில் எனக்கு வந்து 2 of my all time top films in தமிழில் வாழை கண்டிப்பாக இருந்திருக்கு. அண்ட் அது இப்படி ஒரு சக்ஸஸ் பார்த்துக்குள்ள பயங்கர எமோஷனலாக கனெக்ட் ஆகிற விஷயம் பார்க்கும்போது பயங்கர செம்ம ஹாப்பியாக இருந்தது. கங்க்ராட்ஸ் டு த ஹோல் டீம். நிறைய பேர் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு யூ மீடியா அண்ட் ஆடியன்சஸ் ஃபார் மேக்கிங் வாழை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். தேங்க்யூ. திவ்யா மாரிசுராஜ் அவர்கள் மற்றும் மாரிசுராஜ் அவர்கள் இதை பெற்றுக்கொள்வார்கள்.
சந்தையில கேட்ட காத்துக்குள்ள Farmers Master Plan Production. பார்த்தா நெஞ்ச முட்டி மோதும் என் கண்ணை கொத்தி கொண்டு போவோம். அடுத்தபடியாக Farmers Master Plan Production Houseல செல்ல குட்டி வாவா அங்க கட்டி வாவா பத்தி போன மாற நான் பிச்சடித்து தார ரத்தமானி முத்தமானி முத்தமானி. அனைவருக்கும் வணக்கம். இந்த 25வது நாள் வந்து ஒரு நன்றி கூறல் ஒரு நாளாக தான் நான் எதிர்பார்க்குறேன், சொல்கிறேன். முக்கியமாக மீடியா நண்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ தூரம் இந்த படம் வந்து ரீச் ஆயிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறம் இந்த படத்தில் பணியாற்றிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றி. படத்துல ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாமன்னன் போன்ற வெற்றி படங்கள்லாம் எல்லாத்துக்குமே அவங்க தான் தொகுத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மாமன்னன் தொடங்குலேருந்து இன்னைக்கு வாழை வரைக்கும் ஃபுல்லாக நின்று சக்ஸஸாக வந்துட்டு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாரி சார் கையால் ஒரு ஷீல்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விழா நடந்ததுலேருந்து தொடர்ந்ததுலேருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற என் மேலே நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியோட சக இயக்குநர்கள், சக நடிகர்களும், என்ன சொல்றது, என்னோட திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது, அவனோட கதையை, அவனோட வேல்யூவை, அவனோட வாழ்க்கையை, அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமா அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்ட் ஸ்டார் ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டையும் நகன்ட்டையும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன், அதை இப்போ பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சது தான். வேறு எதுவுமே கேட்கல. மாரி செல்வராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட். இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல்
ஒரு பலமா என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசா ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல, எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமா சொல்லணும்னா வாழை இவ்வளவு நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பெரிய மேல ரஞ்சித் அண்ணா சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ணன்ல தான் சார் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், மாமன்னன்ல எல்லாமே என்னோட படமாவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்கள், என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை, இதுக்கு ஒரு இதுதான் 4 படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் ஒருத்தன் தங்கு தடையில்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் இனி சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீமும் தான். நான் அத்தனை என்னோட 4 ப்ரொடியூசருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான விஷயம் 4 பேருமே நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து. அதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புறாங்க என்னைய, நிச்சயமா அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி ஆகணும், மறுபடியும் எல்லா இன்டர்வியூலும் சொல்லிட்டே இருக்கா, என்னை ஏன் சூஸ் பண்ணான்னு தெரில, என்னை ஏன் சூஸ் பண்ணான்னு தெரிலன்ட்டு. எப்படி சொல்றது மாஸ்டர், கரெக்டாக உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா, மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவார். என் படத்தில் ஃபைட்டு நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு. அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன். அது அவர் ரொம்ப டிஸ்டர்பன்ட் பண்ணும். அவர் ஏதாவது யோசிச்சா நான் சீனா மாற்றி கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனா மாற்றுவேன். எனக்கு எமோஷனல் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்பெல்லாம் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்றது, ஜாலியாக இருக்கும்போது குழந்தையா மாறிடுவார். பயங்கர சமாளிக்கவே முடியாது. இவானை விட மோசமாயிடுவார், என் பையனோட மோசமாயிடுவார். அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்கு, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொன்னேன், நான் படம் எடுப்பேன், என் படத்தை சண்டையே இருக்காது, இது போதும் எனக்கு. ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன், அது சண்டையே இருக்காதுன்னு சொல்றாருல, அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் நான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து ஒரு 1 hour எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக இருந்தார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும். என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல, ஆண்டுவே போயிட்டு 2 பேத்துக்கும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ட்ராவல் ஆகுது. நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை, நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர், ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா தம்பியான்னு தெரியும். அவருக்கு முடி நிறைக்கவே நினச்சிருக்கு. அதனால நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனை கிடைச்சது. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மாமன்னன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், என்ன படம் எடுத்து இருந்தாலும் வந்துடுவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழையை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அது பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து செல்வமுத்து சார். அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டாரு. அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்தா அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்ட் ரூமில் எதுவுமே இல்லை. அப்படி பார்த்து முடிச்சுட்டு, சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரில அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னார், சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிவிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுறேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓடலாம் கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேர், உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினச்சிக்கோங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் அந்த உங்களுக்கு பேர் கிடைக்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிருக்குல்ல. ஒரு படம் ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலை அப்படின்னா விடுங்க, அவங்க அடுத்த படத்தில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுல இருந்தா நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த 3 பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த 3 பேருமே முழுமையாக நம்பினாங்க. அதுலேருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி, இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரெட் ஜெயிண்டில் அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய மொத்த டீம், என்னோட எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூடவே இருக்கு அப்படின்னால அவங்களை பற்றி எதுவும் பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட ப்ராடக்ட், என்னோட படத்தோட வெற்றியும் என்னோட படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லும். நான் அவங்க படத்துக்கு
ஒருத்தரை பற்றி சொல்கிறத விட இந்த படத்துக்குள்ள நான் எவ்வளோ முழுமைக்காக நான் ஆசைப்படுறேன், அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க நான் வெறி பிடிச்சி அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். என்னோடய டீமுக்கு, என்னோட உதவி இயக்குநர்கள், என்னோட டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோட நடிகர்கள் சொல்லணும். இந்த படத்தில் என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் அத்தனை உழைப்பை போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே எப்படி என்ன சொன்னது தெரில. கலையரசனாகட்டும், திவ்யாவாகட்டும், இப்போ வந்து பசங்க இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவா இருக்கணும், எப்படினாலும் இவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால சூஸ் பண்ணேன். இவங்களை என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலையரசனாகட்டும், திவ்யாவாகட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் சேர்த்துலையும் போட்டு ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுகளை. நிறைய அவங்கள துன்புறுத்திருக்கேன். நிறைய வந்து ஒரு என்னோட ஆர்டிஸ்ட்டுக்கு எப்போ என்ன நடக்கும்னா, எனக்கு அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது எல்லா நேரத்துலையும். ஒரு படத்தோட வெற்றியில் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவில், மக்கள் கொண்டாடுற விதத்தில் என்னோட நடிகர்களுக்கு என்னோட வேதனையோ என்னோட ஆசையோ எதையோ ஒன்று கடத்திடலாம்னு நினைப்பேன். அது எல்லா படத்துலையும் நடந்திருக்கு. என்னோட எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகம் வந்திருக்கு. ஆனால் என்னோட படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுக்க கொண்டாட்டமும் தான் அதை மாற்றிருக்கு. அது பெரிய பெருமாள்லேருந்து இந்த படப்பைக்கு நடந்திருக்கு. அப்புறம் நிக்கிலா விமலும் அப்படி தான். என்ன அப்படின்னா, ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேற படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணாமல் போய் வாழையில் போட்டு அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறா, நம்மளை போட்டு விட்டாங்க போல அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுக்க நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நடிச்சு நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்ல முடியல, ஏன் அந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே என்கிட்ட கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்கிட்ட கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங், மொத்த படம் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். 2 நாள் ஷூட்டிங் ஏதோ முழுமை அடையாமல் இருக்கு. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி, அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனல் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனே அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம். ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்துருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோட ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் இந்த அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வானத்தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவளை அப்படியே அழுதுகிட்டு என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கு நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என் ஊர் மக்கள், ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன். என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்ணுறேன். அவங்க இன்னைக்கு என்னோட எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும், அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறத விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்குது எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சுப்பாங்க, பெரிய பெருமாள் அங்கே தான் பண்ணேன், கர்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அவ்வளோ கதைகள் இருக்கு. ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்கு. அந்த கதைகள் அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல. ரொம்ப எளிமையான உண்மை எங்கிட்ட இருக்கு. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் இலிசனுக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோட ஒட்டுமொத்த மக்களுக்கு, என்னோட கிராம மக்களுக்கு, புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்காயக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க. அவங்க தான் நாங்கள் தான் அவங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், என்னோட குடும்பத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாயன் சார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல் ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, மாமன்னன் ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன். அப்போது வாழை பண்ண போவேன். அடுத்து வாழை நான் தான் பண்ணுவேன். ரஹ்மான் சார்ட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுவேன்னு அடம்பிடிச்சி, இப்போ ரஹ்மான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம் இல்லாமல் சூப்பர் மாதிரி ரஹ்மான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க. ரஹ்மான் சார்ட்ட நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஒரு படம், அது மாதிரி ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்து என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோட படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோட படம் எமோஷனலாக தெரிவதற்கும், என்னோட படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுலாம் ஆள் இல்லை ஊரில். எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல. அப்போ நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோட காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை, இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம். இசைக்குள்ள தான் நான் பிறக்க ஆரம்பித்தேன். இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயங்கரமாகும். எனக்குள்ளே இருக்கிற என்னோட விஷுவல்ஸை, என்னோட ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷ் நாயர் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா இப்போ நீங்கள் யோசிக்கவங்க, நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவர்கிட்ட போவேன். நான் என்னோட ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவர்கிட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பாதவத்தி பாட்டு பண்ணுறோம் 2 பேரும் சேர்ந்து. அந்த பாட்டு வேணும்னு 2 பேரும் முடிவு பண்ணுறோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோடனே இந்த பீட்டில், இந்த எமோஷனலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது சார். அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாட்டு இசை கேட்காம ஒரு இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு நம்ம நம்புவாங்க. அப்போ நம்ம இசையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன். இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூர்த்தி சார் எந்திக்கல ஃபர்ஸ்ட். அப்போ எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். அவ்வளோ பக்கத்தில் நான் உட்காந்து என் கையை வந்து அவர் மேலே வச்சிருந்தேன். அதனால எந்திக்கலான்னு தெரியல. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில். அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, அது முழுமையாக வெற்றி அடைஞ்சா கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க. அதுவும் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க. அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினைச்சு இல்லை, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்றது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இல்லாமல்
நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையை கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்க இருக்க ஒருத்த வந்து என்னை கைப்பற்றி பேசுறது இருக்குல்ல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? 2 பேர் தான் என்னோட பெருமை, புரியுதா? ஒருத்தன் ஆடு வச்சு அதாவது நீ பெருமையை பேசுறா, உன்னோட என்ன பெருமையே இல்லையா? என்னால இப்படி காட்டிட்டே இருக்க, கூலியை காட்டுற தொழிலே காட்டுறேன். ஏன் நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருந்தேன். திருப்பி நீ இருந்த போன 30 வருஷம் முன்னாடி பாட்டம் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பத்தி எடுனா நான் ஏன் எடுக்கணும்? அவனை பத்தி எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆத்மா மாத்தினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து மேடையில் நிப்பாட்டி இருக்கல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் 2 பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமா 2 பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போயிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு வந்து கனடாவில இருந்து அமெரிக்காவில வந்து பேசுற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்க எப்பவாவது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியை நாங்க பாக்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ள என்ட்ரியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்குது, பிரபல நண்பர் தான் அவர் கேட்டாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா? மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி ஒரு 500 பேர் நின்று நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு சொல்லிட்டு தான் நான் போவேன், ஓகேவா? நான் போலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்த உருவாக்கி இருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து மாற முடியாது. வாழையை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அம்மா சொன்னாங்க, வாழை படம் எடுக்க போகணும்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்க கிட்ட, இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமா, நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கல, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உழுனா உழுறாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க. இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன். இது ரொம்ப எமோஷனலா உண்மையால கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமா வாழை எனக்கு கொடுத்ததுக்கு, வாழை கொடுத்த பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினைச்ச வெற்றியை விட பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லுவாங்க, நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போதுலாம் நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ பேர் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசாக பார்க்கல, சும்மா அங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால், இந்த வெற்றி என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்து என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணும்னு துடிச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அசிஸ்டன்டேட்டர்ஸ் இருக்காங்க, குட்டி குட்டியாக அவங்களோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை, தன்னோட எமோஷனில் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும்
நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவர் சொன்னார்ல திங்கி சந்தோஷ், என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்றாங்க. என்கிட்டையும் வாழை இருக்குங்க, என்கிட்டையும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்லை, என்கிட்டையும் இத்தனை பிரிவா உண்மையா ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த இதை சொல்கிறேன். நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்பந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல. எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோடய முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம எங்களால் கேட்கவே முடியாது, உங்களால் கேட்கவே முடியாது. இதையே உங்களால் தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனில் மட்டுமே நான் ஒரு கதையாக படம் பண்ணியிருக்கேன். எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உறவை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீங்கள் உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டிங்க நீங்கள் எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையாக பண்ணேன் அப்படின்னா அது வேற. அப்படியே அந்த நாளில் 30 வருஷம் கழிச்சு ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா ஏன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்றேன், அன்றைக்கு இந்த மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாம அத்தனை தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அதை சொல்வதற்காகத்தான் நான் கிளம்பி வந்தோம். அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாகவே சொல்றேன். அன்னைக்கு தப்பிச்சவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியா என்னோட மனைவி திவ்யா, ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோட தனிமையெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுக்கும். என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்களை நம்புகிறேன். மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும், எந்த மாதிரியான என்னோட ஒர்க் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, கார்த்திகை பேரெலாம் உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராக ஆகி என்ன சொல்கிறது, என்னை ஃப்ரீயாக பேச விடுன்னு என்னை மேடையில் ஃப்ரீயாக பேச அனுமதின்னு சொன்னால் நான் இப்போ தான் பேசுவேன்னு சொல்லுவேன். வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசுவேன்னு நினச்சேன், அவங்க பேசலை. ஏன்னா அவங்க அவ்வளோ இந்த வெற்றியில், என்னோட வெற்றியில் அவங்க முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. என்னையா அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்கிறவங்க, தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்கே இருக்குன்னா அது என் மனைவி கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், முக்கியமாக என்னோட மனைவியோட அம்மா மங்கேக்கரசி, அவங்க டீச்சர். அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 4 பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம். ஒருத்தனை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பாளனை பக்கத்துலேருந்து பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திவ்யா மாரியை டிஸ்டர்ப் பண்ணாத, மாரியை வேலை பார்க்குறான், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமே என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும். ஏன்னா எங்கள் ஒரு யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ள வரான். அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில் தான் அடையுது. ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்பது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்நாள் கூட நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு என்ன சொல்றது,
அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படி என் காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் அண்ணன், என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தர் முகமாக வர 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 ஒரு நான் லீனியரில் எனக்கு போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தர் முகம் கிராஸ் ஆகுது, திடீர்னு ஒருத்தர் வராது, ஒரு கேள்வி வருது, ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபேஸ் வருது, அப்போ என் ஃபேமிலி தெரியுறாங்க, என் குழந்தை தெரியுது. பட் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையா நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்ச்சமூகம் வந்திருக்குல்ல, இதுதான் என்னோட பெரிய வெற்றியா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் நான் சொல்றேன். எஸ், எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறது என்னோட நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இங்க கலையால சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கு, அவ்வளோ படங்கள் இருக்கு. நிச்சயமா நான் என் மீதான பார்வை மாறும். என்னை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ் யாரும் தெரிஞ்சுக்கதான் எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன். திருப்பி எடுத்து 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 நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். வாழை 2 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்குங்களா சார்? தூங்கிட்டாரு. ஏன்னா அதான் சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்கு. சும்மா வாழை 2 வரும். வாழை நான் அது சிவஞான வச்சே எடுப்பேன், பொன்வேல் வச்சே எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமா என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்றேன், என்னோட மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில, எனக்கு தெரியும் இன்னைக்கு மீடியாங்கிறது, பத்திரிகைங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு கலைஞர்களுக்கும், ஒவ்வொரு பேசும்போது, மேடையில் பேசும்போது உங்களுக்கு விஷயம் தெரியுமா, முன்னெல்லாம் சென்சார் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம தப்பாக எதுவும் பேசக்கூடாது. இப்போ நான் பேசின எந்த வார்த்தையே இத்தனை கேமரா டைட்டில் போட போவாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் மண்டையில் ஓடுது. ஓகேங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், அதுதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானது தான். நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. நீ தப்பா பேசினாலும் சரி, சரியா பேசினாலும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் தாண்டி பரியன்பெருமாள் எப்படி ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது நீ கட்டி அணைச்சாங்களோ, அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சா அன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு நாம மறுபடியும் ஒரு இன்னும் வேகமா ஓடுவதற்கான ஒரு 4வது நாள் அமைஞ்சிருச்சு. அதனால் மீடியா நம்பருக்கு நன்றி. கடைசியாக என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் ராம் சார், ஏன்னா இது அத்தனைக்கும் அவரோட பொறுப்பு. ஒரு மனுஷனை, ஒரு பையனை அப்படியே அடியிலேருந்து பிடிங்கி எடுத்து வந்து அவனாவே வளர விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப அசாதாரணமானது. எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் இயக்குனர் அவர் வேற ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, நீ வேற ஸ்டைலில் படம் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவர் என்னைய தத்துவங்களை எனக்கு போதிச்சு, இந்த தத்துவத்தின் வழி உன் வாழ்க்கையை நீ படம் பண்றா அப்படின்னு சொல்லி கொடுத்தது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் நான் என்ன பண்ணி எனக்கு தெரியாது. இத்தனை படங்கள் காத்திரமா ஆகுது காரணம் என்னோட இயக்குனர் தான். அதுக்கு பிறகு ரஞ்சித் அண்ணன், இவங்க 2 பேரும் என்னோட வாழ்க்கையில முக்கியமான ஆட்கள். ரீசன் ஒன்லி எனக்கு இவங்க சுதந்திரத்தை பொதிக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க. ஏன்னா நீ பண்றா இவ்வளவுதான் அவங்க சொல்ற வார்த்தை. இந்த 2 பேத்துக்கும் என்னைக்குமே என்னோட மேடையிலும் என்னோட படைப்புகளையும் அத்தனையிலுமே உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். கடைசி என்னோட டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் லிரிக்கிஸ்ட் யுவபாரதி அண்ணன், விவேக், இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பாடல்களை மிக சிறப்பாக அவங்க எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். இனி நேசிச்சு அவங்க எழுதுவாங்க, அவங்களுக்கு நிலையத்தை நன்றி. கடைசி என்னுடைய உதவி இயக்குநர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, போயிட்டே இருப்பாங்க. நான் ஒன்னே தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பிரச்சனை என்ன தெரியுமா, நான் எங்கள் டைரக்டர்கிட்ட ரொம்ப எமோஷனலாக வளர்ந்த ஒரு பையன். இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்டர்ஸ்க்கு அந்த எமோஷனல் வருமானம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கள் டைரக்டர் 15 வருஷம் அது ஒரு தாய்மகன் உறவுலேயே இருந்தது. நிறைய சண்டை போட்டுக்குவோம், ஆனால் எனக்கு அவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அவருக்கு இவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்போம், பேசுவோம், பேசாமல் இருப்போம். ஆனால் என்னோட அடையாளம் அவர் தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பினேன். அதுக்கு உண்மையாக அப்படியே வளர்ந்த பையன் அப்படின்னால என்னோட உதவிக்கு கொஞ்சம் நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன். அந்த உழைப்பு அவங்களும் போடுவாங்க. அப்படி என்னோட தொடர்ந்து எல்லா படத்துலையும் போட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்களையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நம்புவேன். இந்த நேரத்தில்
உங்களுடைய யாரையாவது விட்டு மன்னிச்சுக்கோங்க. உங்களோட அத்தனை பேர் உழைப்புக்கும் நன்றி, நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருமே வாழை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து வாழை ஜெயிச்சு அவரும் நம்பினாங்க, வாழை முக்கியமான படமாக்கும் நம்பினாங்க. அத்தனை மாரி செல்வராஜ் மீது அத்தனை நம்பிக்கை வைத்த அத்தனை நம்பி என்னோட நடிகர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன். முக்கியமா ஜானகி அம்மா நான் சொல்லி ஆகணும். கெட்ட ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, சாரிம்மா. என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஜானகி அம்மா அந்த படத்தை முதல்ல நடிக்கல. 10 நாள் 5 நாள் ஷூட் பண்ணிட்டு அம்மா கேட்டு வச்சு வேற ஒரு நடிகர் நடிச்சாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, எங்க அம்மா கண்ணுக்கே வரல. என்னடா நடக்குது, இப்படி அசம்பிளிஸ் பாட்டு நடந்ததே கிடையாது. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன். நான் 4 நாள் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு ஓன் ப்ரொடக்ஷனுக்காக. இல்லை மொத்த ப்ரொடக்ஷன்லாம் ஒழுங்காக வேலை பார்த்தோம், சொந்தமாக படம் எடுக்கிறோம், முட்டாத்தனமாக தான் வேலை பார்த்துட்டோமா, என்ன நடக்குது. ஃபுட்டேஜ் 4 நாள் எடுத்துட்டேன். அப்போ இதுக்கப்புறம் யாரையும் கூப்பிட்டு காய் சமைப்பீங்களா, இது பண்ணுவீங்களா, அது பண்ணுவீங்களான்னு கேட்டு ஒரு நடிகரை கூப்பிட்டு கொண்டு வர முடியாது. கண்மூடித்தனமா நம்பி ஜானகி அம்மா கூப்பிடுறா அப்படி கூப்பிட்ட நடிகை தான் அவங்க. ஏன்னா எனக்கு பெரிய மால் கர்னல் அவங்க தெரியும். ஜானகி அம்மா கூப்பிடுறா பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. ஸ்பாட்டில் தான் வர்றாங்க. ஸ்பாட் 4 நாள் எடுத்தாச்சு. அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா இது மற்ற படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு என்னை பிடிக்கும். எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த ஒரு நடிகை, இனி நிறைய கையை பிடிச்சிட்டு அழுத ஒரு நடிகை. இவங்கள மாதிரியான அன்பில் தான் நான் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுவேன். அதனால அவங்க நம்பினாங்க, நம்பி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஏன்னா வாழைத்தார் சமைக்கணும், தண்ணிக்குள்ள சகதிக்குள்ள, இதெல்லாம் தாண்டி அவங்க தோணிக்குள்ள சும்மா காய் சமைக்கிறோம், சண்டை போடுறோம், காய் சமைக்கிறோம், சண்டை போடுறோம், நிறைய தார் சமைக்கிறோம், நமக்கு இந்த படத்தில் அப்படி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா இதுதான் நீங்கள் தான் இந்த படம், இனிமேல் இந்த படத்தை உங்கள் கையில் கொடுக்குற அப்படின்னு சொல்லி. நிச்சயமா அவங்க என்ன சொல்றது, எங்க அம்மா அழுவோன்னு ஓடிட்டல நிஜ வாழ்க்கையில. இப்ப நான் எப்படி அழுவாங்கன்னு பார்க்கணும், உட்காந்து ஷார்ட்ல கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். என்னென்னமோ சினிமா ஒரு டைரக்டரா ஒரு ஆர்டிஸ்டுக்கு என்ன கடத்த முடியுமோ அதை நான் கடத்திட்டேன். பட் என்ன ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒன்று வெடிச்சாதான் நடக்கும். ஒரு இயக்குனரால என்ன பண்ண முடியும், ஒரு இயக்குனரால இப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும், உளுந்து புரண்டு என்ன பண்ணாலும் ஒரு வெடி அவங்களுக்குள்ள வெடிக்கலன்னா அது நடக்காது. என்னன்னாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அப்போ அந்த வெடியை வெடிக்க வைக்கிறதுக்காக நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன், முரண்பட்டேன். அவங்க கூட நான் காத்திரமா வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. எனக்கும் எங்க அம்மாவுக்குமான முரண். எங்க அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள். எங்க அம்மாவை இத்த மாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்துல, இவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டோமே நினைச்ச ஒரு நாள் அது. அதனால அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ண ஃபுல்லாது. அதை அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கோன்னு பயம் இருந்துச்சு. ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்டர் இவ்வளவு ரூலா ஹேண்டில் பண்ண நினைச்சக்கூடாதுல்ல. ஆனா அன்றைய நாள் அப்படி நடந்துக்கிட்டேன். அந்த வெடிக்க வைக்கிறதுக்காக அது வெடிச்சிச்சு. அவங்க எப்படி சொல்றது, இந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்க அம்மாவோட அழகி நான் பார்த்தல என் வாழ்க்கையில. அந்த நாள் எங்க அம்மா எப்படி அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத என்னை பார்க்க வச்சு வெக்கி தலைகுனிய வச்சாங்க. நான் தலையை குனிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை எங்க அம்மா. அன்றைய நாள் எங்க அம்மா எப்படி அழுதாங்க நான் பார்த்ததே இல்லை. பட் அதை அன்னைக்கு சீன் நடிச்சு முடிச்ச உடனே நான் மானிட்டர்ல தலை குனிஞ்சுதான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டா எங்க அம்மா நினைச்சு பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்க அழுதுருப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கும் போது இல்ல, என்ன சொல்றது, ஒரு மனசுக்குள்ளேயே நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் எங்க அம்மா கிட்ட. அந்த நடிப்பை கொடுத்த எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச மனசுக்குள்ளேயே ஒரு கலந்து கேட்கறதுக்குள்ள, மன்னிச்சுக்காங்கம்மான்னு சொல்றதுக்குள்ள. எங்க அம்மா என்னைக்குமே மன்னிச்சுக்காமன்னு சொன்னதே கிடையாது, இப்போயும் சொன்னது கிடையாது. ஆனா மானிட்டர் முன்னாடி இவங்க முன்னாடி தான் நான் சொன்னேன், அம்மா மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ரொம்ப நன்றிமா. உங்களோட இதுக்கு எனக்கு எப்படி சொல்றதே தெரியல. ஒரு பையனா சின்ன வயசுல நாம ஏன் இவங்களுக்கு பிள்ளையா பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நம்மளை மட்டும் ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறாங்க, நம்மளை மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. சின்ன வயசுல பெத்த தாயும் தகப்பனையும் புரிந்து கொள்ளாமல் அலைந்த அந்த புரிதலுக்காக ஓடி 30 வருஷத்துல கலையின் வழியாக எங்க அம்மாவுக்கும் எனக்குமான உறவை புரிந்து கொண்டதற்கு, அதை படைப்பா மாற்றி கொடுத்ததற்கு, எங்க அம்மா அதை இப்போ ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த கலை தான் காரணம். இந்த கலைக்கு எப்பவுமே உண்மையாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.